இருக்கிறது. திரு நாராயணன், அமலாக்கத்துறையை தவறான வழியில் பயன்படுத்துகிறார்கள், அரசியலுக்காகவும் பயன்படுத்துகிறார்கள், அதன் காரணமாக தான் அச்சம் ஏற்படுது அப்படின்னு சரவணன் சொல்றாரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து? முதல்ல இந்த வழக்கெல்லாம் எப்படி இந்த நீதிமன்றங்களுக்கு வந்ததுன்ற பார்க்கணும். முதல்ல இந்த அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா இது போன்ற நபர்கள் மீதான வழக்கு குற்றச்சாட்டு என்பது சுமத்தப்பட்டது காங்கிரஸ் கட்சியினால், புகார் கொடுக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியினால். இதை யாரும் மறக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்போ அதன் அடிப்படையில் தான், அந்த வழக்கின் அடிப்படையில் தான் இடி இந்த வழக்கை எடுக்கிறது. அதே போல செந்தில் பாலாஜி பத்தி பேசுறீங்க. செந்தில் பாலாஜி மீதான வழக்கு என்பது இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசால் பதியப்பட்ட வழக்கு அல்ல, அது கொடுக்கப்பட்ட புகாரும் பிஜேபியினுடைய புகார் அல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அவர் மீது வழக்கு பதியப்பட்டது. எப்படி பதியப்பட்டது? செந்தில் பாலாஜி ஒரு மோசடி பேர் வழி, ஆள் கடத்தல்காரர், அதாவது நபர்களை கடத்துபவர். இவரை மாதிரி ஒரு மோசமான நபர் யாருமே இல்லை என்கிற அளவிற்கு இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக பொதுவெளியில பேசினார். நாராயணன் சொல்லவில்லை, உங்களுக்கு வேணா தேதியோட கொடுங்க. அப்போ செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையில இது ஈடியினுடைய மோசடி அப்படின்னு சொன்னா, அதிமுகவும் திமுகவும் வந்து செந்தில் பாலாஜி மீது சொன்ன குற்றச்சாட்டுகளை வாபஸ் பெறுவார்களா அப்படின்றது முதல் கேள்வி. ஏன்னா இடி தானாக இந்த வழக்குகளை பதியவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப காங்கிரஸ் வந்து இது வெற்றி அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னாக்க, வழக்கை பதிய வைத்ததே காங்கிரஸ் தான். அப்போ இந்தி கூட்டணி சார்பாக திமுக வந்து மன்னிப்பு கேட்குமா, நாங்க தெரியாத வந்து வழக்கை பதிவிட்டோம் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை சொல்லிட்டோம், மன்னிப்பு கேட்குமா? ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல ஏதோ இன்னைக்கு பெயில் கொடுத்திருக்காங்க. ஆனா இதே உச்ச நீதிமன்றத்துல பெயில் மறுக்கப்பட்டும் இருக்கிறது. இதே கேஸ்ல இதே சிசோடியாவுக்குன்றதா புரிஞ்சுங்க. அப்போ இது ஒரு தனிப்பட்ட ஒருவர் மீதான வழக்கு மட்டுமல்ல, இதுல பல பேர் மீதான வழக்குகள் இருக்கின்றன. அதனால தாமதமாகிறது. எங்களுக்கு பெயில் கொடுத்தது பத்தி எல்லாம் we are not worried. ஏன்னா அது வந்து அமலாக்கத்துறைக்கும் நீதிமன்றத்திற்கும் சிசோடியாக்குமானது. இதுல பிஜேபிங்கிறது நியாயமா இந்த டிபேட்ல நீங்க காங்கிரஸ்காரங்களை கூப்பிட்டு கேட்டிருக்கணும், அதிமுக கூப்பிட்டு கேட்டிருக்கணும். ஏங்க நீங்க இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்களா? திரு நாராயணன், 1.5 வருஷம் ஆச்சு. திரு நாராயணன், 1.5 வருஷம் ஆச்சு. இந்த வழக்கை பற்றி பெரிய அளவுக்கு விசாரணை பிரச்சனை இல்லை. ஆனால் அதுல பயன்படுத்தக்கூடிய சட்ட பிரிவு தான் அரசியல் ஆகிறதுக்கான புள்ளியா இருக்கு. அதை கொண்டு வந்தது மத்திய அரசு தான் சொல்றாங்க. இல்லைங்க, நான் சொல்றது புரிஞ்சுங்க. இதுல மத்திய அரசு எங்க இருந்துங்க வருது? நான் சொல்றது, இந்த புகார் கொடுத்ததே திமுகவும் அதிமுக காங்கிரஸ் தான். இதுல பிஜேபி மத்திய அரசு எங்க இருந்தது? அமலாக்கத்துறை சுதந்திரமாக செயல்படக்கூடிய. சார், நீங்க கேஸ பத்தி சொல்றீங்க, நான் சொல்றது இந்த ஜாமீனை பத்தி, பெயில பத்தி சொல்றேன். நான் அதான் சார் சொல்றேன். அமலாக்கத்துறை சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனமானது தன்னுடைய எல்லைக்குட்பட்டு, சட்டத்திற்கு உட்பட்டு என்ன செய்ய வேண்டுமோ செய்கிறது. ஏற்கனவே பிணை கேட்டார்கள். இதே உச்ச நீதிமன்றம் கொடுக்க முடியாது என்று சொல்லியது. 5 மாசத்துக்கு முன்னால கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு லேட் ஆகுது, அதனால கொடுக்குறோம் சொல்லுது. அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை சொன்ன பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் லேட் ஆகுதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த லேட் ஆகுறதுக்கு என்ன காரணம்? அந்த காலதாமதம் தான் அரசியல் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சந்தேகம் சொல்லுது. இல்லங்க, நான் சொல்றேன், இதே உச்ச நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்துல என்ன சொல்லி தெரியுமா? நீங்க யாரையும் குறை சொல்லாதீங்க, அரசியல்னு சொல்லாதீங்க, உங்களை ஜெயில போட சொன்னது நீதிமன்றம், இப்போ பெயில் கொடுக்கறதும் நீதிமன்றம் தான். அதனால இதுல பிஜேபியோ மத்திய அரசையோ யாராவது குறை சொல்வார்களே. ஆனால் பெயில் எந்த இடத்துல கொடுக்கறாங்க திரு நாராயணன்? எந்த இடத்துல ஏன் பெயில் கொடுக்கற? அந்த ப்ரொவிஷன்ல எந்த மாற்றமும் பண்ணல. என்ன காரணத்திற்காக பெயில் தராங்க? தேவப்பிரியன் அதை மிக தெளிவாக அரசு தரப்பு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. அதாவது இவங்க நம்ம இடி கூட தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இது வந்து பல பேர், கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல சாட்சிகள் இருக்கிறாங்க, அதனால இதெல்லாம் நம்ம விசாரிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய விஷயத்தை அவங்க சொல்றாங்க. ஒரு 439 பேர் சாட்சிகள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான எலக்ட்ரானிக் ஆவணங்கள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. தேவப்பிரியன், ஆமா, நான் என்ன சொல்றேன், இதை வந்து கன்சிடர் செய்வதும் செய்யாததும் நீதிமன்றத்தினுடைய
உரிமை. நான் அதுக்குள்ள அதனாலதான் சொல்றேன், நான் அதுக்குள்ள. ஆனால் இதையெல்லாம் பேசுவதற்கு இவர்களுக்கு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதையெல்லாம் பேசுவதற்கு துளியும் அவர்களுக்கு வந்து அருகதை இல்லை என்று நான் ஏன் இல்லைன்னு சொல்றேன்னா, ஒரு நிமிஷம், கடந்த 2 நாட்களுக்கு நேற்றைய முன்தினம் அதற்கு முந்தைய தினம் 2 ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு தமிழ்நாட்டுல, நமக்கு தெரியும். ஒன்னு சவுக்கு சங்கர் விவகாரத்துல நீதியரசர் இதுதான் ப்ராப்ளம். அதனாலதான் வரமாட்டேன்னு சொன்னேன். நானு இந்த விவாதத்துக்கு ஏன் வரமாட்டேன்னு சொன்னா, நீங்க பயப்படாதீங்க. ஏன் திமுக சொன்னா ஏன் பயப்படுறீங்க? பயப்படுறதெல்லாம் கிடையாது. தலைப்பை ஒட்டி பேசுங்க. Who are you to say? நான் என்ன பேசுறேன் நீங்க முடிவு பண்ணாதீங்க. இப்ப கூட சொல்றேன், நான் பேசுவதை நீங்க தடுக்கிறதா இருந்தா நான் தாராளமா வெளியே போயிடுறேன். உங்களுக்கு திமுக பத்தி பேசினா பயம் தலைப்புக்குள்ள பேசுங்க. இருக்கு சார், இருக்கு. இது தலைப்புக்குள்ள இருக்குது. நீங்க எப்படி, நீங்க என்ன ஜட்ஜா? நீங்க முடிவு பண்றீங்க. நான் தலைப்புக்குள்ள இல்ல, நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல, நல்லா புரிஞ்சுங்க. இந்த 2 நாட்கள்ல உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிருக்குது? திமுக இன்னைக்கு சரவணன் இப்படி பேசுறாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க. நீதியரசர் சுப்பிரமணியன் என்ன சொல்லிருக்கிறாருன்னு பாருங்க. திமுகவை, இந்த அரசாங்கத்தை எவ்வளவு மோசமாக, நான் சொல்றேன், இது எவ்வளவு மோசமாக செயல்பட்டு இருக்கிறது என்பதை தோலுறுத்தி காட்டியிருக்கிறார். அதே போல KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு, இதை பத்தி எல்லாம் நாம வந்து விவாதமே செய்யறது இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு வச்சுங்க. அதை விட அப்ப இந்த காலகட்டத்தில் நாங்க விவாதிச்சிருக்கோம். நாங்க எது விவாதிக்கிறோம், எது விவாதிக்கல அப்படின்றதெல்லாம் நீங்க தொடர்ந்து பாருங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சவுக்கு சங்கர் விஷயத்தை நீங்க குறிப்பிட்டீங்க. இந்த வழக்கு எல்லாம் அமலாக்கத்துறையுடைய பிரிவுல வருதா? தேவப்பிரியன் நல்லா சொல்றது புரிஞ்சுங்க. நான் பேசும்போது நீங்க குறுக்க பேசி திமுக காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க. தவறான விஷயம் இல்ல. எனக்கு ஒரு தேவப்பிரியன் ஒரு நிமிஷம், நீங்க ஒரு சாயம் பூச முற்படுறீங்க. அது என்னன்றதை என்னுடைய விளக்கத்தை நான் கொடுத்துறேன். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே இருக்கிற சாயத்தை நான் ஏங்க பூசணும்? தேவையில்லை. சரி, என்ன சொல்றேன்னா, இந்த இன்டெகிரிட்டியை क्वेश्चन பண்ணாதீங்கன்னு சொல்றேன் நான். சரி, ஓகே, தலைப்புக்கு வாங்க. திசை மாறி போறேன் நம்ம. நீங்க பேசுங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. உங்களுடைய இன்டெகிரிட்டி சரியில்லைன்னா நான் கண்டிப்பா क्वेश्चन பண்ணுவேன். சரி, எனக்கு அது பாஜகவுக்கு என்ன பற்றி விவாதம் கிடையாது. யாருடைய இன்டெகிரிட்டியை பத்தி பேசுறது பாஜகவுக்கு அருகதை இருக்கிறதா? எல்லா கட்சிகளை பேசக்கூடாது. முதல் சுற்று பேசும்போது அமைதியா இருந்தாரு. அவருக்கான கருத்துக்கு இடம் தரணும். நீங்க பேசுங்க. சரவணன் பேசும்போது கூட என்ன சொன்னாருன்னா, இந்த அது என்ன கேஸ், அது பாஜக நிறைய பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதை யாருங்க இன்வெஸ்டிகேட் பண்றது? சிபிசிஐடி தானே பண்றாங்க. ஏன் இன்னும் அதை வந்து பிஜேபி நிர்வாகிகள் பல பேர் ஈடுபடுறதா சொன்னா கைது பண்ணுங்க. உங்கள்ட்ட ஆதாரம் இருந்தா கைது பண்ணுங்க, நடவடிக்கை எடுங்க. நடவடிக்கை எடுக்கல. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி சும்மா இந்த வாய்ஸ் அவடால் பேசிக்கலாம். நான் பதில் சொல்றேன். தலைப்புக்கு வாங்க. என்கிட்ட நானும் வந்து நாகரிகமா பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னா எனக்கு இவங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இது உங்களுடைய முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். சரவணன் என்னுடைய முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. சரவணன் வந்து நல்ல நண்பர், நீண்ட கால நண்பர். ஆனால் அதற்காக அவர் இப்படி வந்து எடுத்தெறிந்து பேசுவதாக இருந்தால் நான் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேட்பது ஒரே ஒரு விஷயம். மக்கள் கிட்ட தான் பேசுறீங்க நீங்க. ஒரு நிமிஷம் இருங்க தேவப்பிரியன். நான் சொல்வது, உச்ச நீதிமன்றம் இப்படி சொல்லிடுச்சேன்னு கேட்கக்கூடிய ஊடகங்கள், திமுக, உயர் நீதிமன்றம் மிக மோசமாக இந்த 2 வழக்குகள் KKSSR மற்றும் இவர் நம்ம தங்கம் தென்னரசு வழக்குல அரசு இவ்வளவு மோசமாக செயல்பட்டு இருக்கிறது. இந்த அரசாங்கம் அமைந்த பின்னர் எப்படி லஞ்ச ஒழிப்புத்துறையும் அரசாங்கமும் ஈடுபட்டு இவர்களை வந்து விடுவித்தது என்பதை தெளிவாக புட்டு வச்சிருக்காங்க. இத பத்தி ஏன் பேச மறுக்கிறீங்க? சரி, ஓகே, நீங்க கேள்வியை முன் வச்சிருக்கீங்க. அடுத்த சுற்றுக்கு முதல் சுற்று நான் முடியல. உங்களுக்கு வாய்ப்பு தரேன். நீங்க அடுத்த சுற்று கொடுக்கலனா கூட தரேன். இருங்க. நீங்க போனா நான் முன்ன 2 பேருக்கு வாய்ப்பு தர வேண்டியது. இல்ல சரவணன், நான் முடிச்சு வந்துறேன்.